மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 28வது வசனம். யாராவது வாசிங்கள். Book of Matthew chapter 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். ஆமென். அந்நேரமே அவர் மகள் ஆரோக்கியமானாள். வச்சிருக்கீங்களா? இந்த விசுவாசம் வலியது, இந்த இஷ்டம் போல எனக்கு பவிக்கட்டு உத்தரம் நான் நாழிகை முதல் உங்களுடைய மகளுக்கு சொல்றேன். ஆமென். ஒரு நிமிஷம் நம்மள கண்களை மூடுவோம். அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Dabalagadaga Shandara Adara Dibala Baradara Damanagadaga Shibala Baradara. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, 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 thank you Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கவனரகத சிவாய பரமதிவாய பரம. கட்டி கொண்ட கணவருக்கு கட்டுப்படும் தாயன்பு பெற்றெடுத்த பிள்ளையையும் பிரிந்துவிட துணியும் அன்பு. கட்டி கொண்ட கணவருக்கு கட்டுப்படும் தாயன்பு பெற்றெடுத்த பிள்ளையையும் பிரிந்துவிட துணியும் அன்பு. தாயின் அன்பு சுயநலம் இருக்கு, தந்தை அன்பு கர்வம் இருக்கு. தாயின் அன்பு சுயநலம் இருக்கு, தந்தை அன்பு கர்வம் இருக்கு. அப்பா இயேசு அன்பு நமக்காய் ஜீவனையே தந்திருக்கு. அப்பா இயேசு அன்பு நமக்காய் ஜீவனையே தந்திருக்கு. அன்பு ஒருவனவர், ஆறுதல் தருபவர், உனக்குள் இருப்பவர், உண்மையுள்ளவர், மண்ணுயிரை காக்க தன் உயிரை கொடுத்த மன்னாதி மன்னன் இயேசு அன்பை மறந்து அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜமென்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜமென்று எண்ணி ஏமாந்து போகின்றார். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். உலகம் முன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த பந்த அன்பெல்லாம் காணல் நீ புரிஞ்சுக்கணும். உலகம் முன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த பந்த அன்பெல்லாம் காணல் நீ புரிஞ்சுக்கணும். உள்ள கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் அறிஞ்சுக்கணும். உள்ள கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் அறிஞ்சுக்கணும். மனிதா நீ தேடும் அன்பு உலகில் இல்லை புரிஞ்சுக்கணும். இயேசுவிடம் நிம்மதி உண்டு, அன்பு உண்டு, நீ வரணும். அன்பு ஒருவனவர், ஆறுதல் தருபவர், உனக்குள் இருப்பவர், உண்மையுள்ளவர், மண்ணுயிரை காக்க தன் உயிரை கொடுத்த மன்னாதி மன்னன் இயேசு அன்பை மறந்து அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜமென்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வு நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே
மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்க ஓடுகிறான். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பில்லாத இந்த உலகத்தில் மனிதன் அன்பை தேடி ஓடுகிறான், ஆனால் அவனால் கண்டடைய முடியவில்லை. ஆண்டவரே, கடல் திரைக்கு சமமாக இருக்கிற பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே மனிதன் சமாதானத்துக்காக ஓடுகிறான். அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிரையே கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து எங்களை நேசித்த அந்த அன்பை தெரிந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கர்த்தாவே அல்லேலூயா பகிர்ந்தளிக்கும்படியாக பிரசங்கிக்கும்படியாக அடியனை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக அந்த நோக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையாய் உம்முடைய வார்த்தையிலிருந்து தேவ ஆவியானவர்களோடு பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையை கர்த்தாவே இந்த இடத்துல கட்டி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய தாசருக்காக உம்முடைய மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்களில் கர்த்தாவே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின கர்த்தர் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் தேவனுடைய நாம மகிமைக்காய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கூட்டத்துக்கு விரோதமாய், இங்கே உயர்கிற ஆராதனைக்கு விரோதமாய், இங்கே உயர்ந்து கொண்டிருக்கிற தேவ மகிமைக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய பொல்லாத ஆவியின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடினப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே வேலையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகர மகிமை நாமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேலைக்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறதான அருமையான பாஸ்டர் அவர்கள், மனைவி பிள்ளைகள் இங்கே மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் அவர்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பேர் அண்ணாதுரை. சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தேவங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய குடிக்காரனுடைய மகனா, 4 பிள்ளைகள் 2வது மகனாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால அவருடைய அடி தாங்க முடியாமல் சின்ன வயசுலேயே எங்கள் அண்ணன் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். அவர் போய் 3 வருஷத்துக்கு பிறகு 14வது வயசில் 9வது நான் படிக்கும் பொழுது எங்கள் அப்பாவை போலீஸில் போஸ்ட்மேன் அடித்ததுனால பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நான் 9வது எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற டைமில் நான் அப்பா வீட்டில் இல்லையேங்கிற தைரியத்தில் நான் ஊரை விட்டு ஓடி அங்கே நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி அப்படி அந்த இடத்துல நான் போய் ஒரு ஹோட்டல் வேலை செஞ்சு நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தான் 3 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் எங்கள் அப்பா எங்களை வந்து என்னை கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அடிப்பார். திருக்க மீன் வாழ தான் அடிப்பார். சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். பச்சை மஞ்சள் அரைச்சி எங்கள் அம்மா எங்கள் உடம்புல எல்லாம் போடுவாங்க. ஊருக்காரவங்களெல்லாம் மஞ்சள் பத்துன்னு தான் பட்டப்பேருக்கு போட்டாங்க. ஸ்கூல்லேயும் பேர் மஞ்சள் பத்து தான். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக எங்களை அடிப்பார். ஆனால் குடிக்காமல் இருந்தாருன்னா அவரை போல நல்ல ஒரு அன்புள்ள தகப்பனார் மற்ற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் 3 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலலாம் கேரளாவிலாம் போய் வேலை செஞ்சு மறுபடியும் திரும்ப அந்த இடத்துல தேவகுடிகளை கிராமத்துக்கு நான் மறுபடியும் எங்கள் அப்பாவுடைய அந்த குடிப்பழக்கம் மறுபடியும் எப்படியாவது ஓடி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் என்னுடைய 14வது வயசுலேருந்து 3 வருஷத்துக்கு பிறகு 17வது வயசில் 1991 நான் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பலாங்கிற ஊரில் கேரளா போயிருக்கேன். அந்த கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா மலையாள பாஷை தெரியாமல் அங்கே முஸ்லீம் சகோதரர்களோட நோன்பு நாளாக இருந்ததுனால வேலை கிடைக்காம மலையாள பாஷை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்கே ஒரு வீட்டில் வேலைக்காக ஒரு வீட்லேயும் ஏறி இறங்கி ஒரு வேலை நான் கேட்ட ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல. அந்த நாட்களில் அந்த முஸ்லீம் நோன்பு நாளாக இருந்ததுனால வேலை கிடைக்காம ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் பாருங்கள், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டு எங்கள் சகோதரங்கள்லாம் விட்டுட்டு இப்படி ஊரை விட்டு வந்ததுனால மன வருத்தத்தினால எப்படியாவது வாழ்க்கையை வந்து வெறுத்து எப்படியாவது செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த
குற்றிப்புறம் தண்டவாளத்தில் போய் யாருமே இல்லாத இடத்துல போய் தலை வச்சு அந்த தண்டவாளத்தில் இறந்துடலான்னு சொல்லி நான் மாறி நிற்கும் பொழுது தான் அது தனிமையில் நான் அப்படி நிற்கும் பொழுது ட்ரெயின் வரும் பொழுது என்னை யாரோ வந்து பின்னாடி இழுத்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா யாரையுமே காணும். அப்போ தான் தெரியுது சோதரர் இயேசு யாரு எப்படி என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் யாரோ பிடிச்சி இழுத்தாங்க. திரும்பி பார்த்தா யாரையும் காணும். ஆனால் பயந்து அங்கேருந்து நான் மறுபடியும் நான் தங்கி இருக்கிற நான் படுத்து கிடக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு தின்ன அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த புதுசாக கட்டின கட்டிடம் அதில் வந்து படுத்து கிடக்கிறேன். அந்த நேரம் பார்த்து தான் ராஜீவ் காந்தியை தமிழ் ஆளுகள்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆளுகள்லாம் விரட்டி லாரியில் ஏற்றி பக்கத்து ஒரு பட்டாம்பிங்கிற பார்டரில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. அந்த டைமில் நான் வந்ததுனால அந்த கடைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே மானுக்காக்கான்னு சொல்லி ஒரு பிரதர் அவர் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவர் வந்து என்ன பார்த்து சொன்னார், இந்த வருவா அவருக்கு நல்லா தமிழ் தெரியும், துபாயில் வேலை செஞ்சவர், தமிழ் ஆளுகள்லாம் அடித்து விரட்டுறானோ அதனால நீ கீழே அந்த வயல்வெளி இருக்குது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் நீ அங்கே போய் ஒழிஞ்சிக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த டைமில் நான் போகும்பொழுது ஒரு முஸ்லீம் வீடு, பெரிய 2 மாடி வீடு, அந்த வீட்டுக்கு நான் போகிற வழியில் அந்த வீட்டில் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு வேலை கேட்டேன். அந்த வீட்டில் அண்ணாதுரன் சொல்லி இன்னொரு பிரதர் அந்த வீட்டில் வேலை செய்கிறார். அவர் வந்தார், என்கிட்ட பேசினார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அண்ணாதுரன் சொன்னேன். அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பேரும் அண்ணாதுரை. 15 வருஷமாக அந்த வீட்டில் அவங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். பாருங்க, அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு பிப்ரவரி சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, ஒரு வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னேன்னா, மாடு கறக்க ஒரு ஆள் வேணும், மாடு கறக்க தெரியுமான்னு கேட்டார். எனக்கு மாடு கறக்க தெரியாதுங்க. அவர் சொன்னார், நீங்கள் கொலைப்படாதீங்க, நான் மாடு கறக்க கற்றுத்தாரேன்னு சொல்லி என்னை அங்கே தங்க வச்சார். அன்னைக்கு ராத்திரி நோம்பு திறக்கிற நேரத்தில் நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சுகமாக படுத்து அந்த தொழுவத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டில் போட்டு கொடுத்தாங்க. அதில் படுத்து நல்லா தூங்கணும். அந்த மாடு இந்த இடம்லாம் படுத்து தூங்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த துணி அயன் பண்ணுற அந்த ரூமுக்குள்ள இடம் கொடுத்தாங்க. அங்கே வந்து படுத்து தூங்கினேன் அப்படியே அந்த வீட்டில். ஆனால் அன்னைக்கு போனப்போ இந்த அண்ணாதுரை, திருச்சிக்கார் அண்ணாதுரை என்ன பண்ணிவிட்டாரு, எனக்கு மாடு கறக்க தெரியும்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஊருக்கு. அதனால் மறுபடியும் மறுநாள் காலையில் மாடு கறக்க பால் பாத்திரம், அந்த பாத்திரம்லாம் ஏனமெல்லாம் என்கிட்ட கொடுத்து மாடு கறக்க சொன்னால் எனக்கு மாடு கறக்க தெரியல, என்ன செய்யுது, சரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோமே, இது நல்ல ஒரு அடைக்கலமாக இருக்குது, இதை விட்டுட்டு அவர் வழி கிடையாதுன்னு சொல்லி ஊரில் பார்த்துருக்குறேன். அப்பா மாட்டை கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் சொசைட்டியில் பால் வென்ற வந்து அதை காமிச்சிட்டு தான் அதை மாடு கறப்பாங்க, கண்ணுக்குட்டியை தொட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஞாபகத்திலேயே நானும் அந்த பானை நிறையா தண்ணி எடுத்து கழுவி விட்டு, முக்கால்வாசி தண்ணியை கழுவி விட்டு பாக்கி தண்ணியை இந்த பானையிலே கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் சோதரன். அப்போ ஏன்னா பால் குறைஞ்சிச்சுன்னா அனுப்பி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தண்ணியில் என்ன செஞ்சு மாட்டை கலந்து, சன்னியில் மாட்டை கலந்து அந்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே கையெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளுக்குள்ள அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த பாலை கறந்து கொடுத்த உடனே இந்த அம்மா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்க எனக்கு, நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்கிறது எனக்கு தெரியாது. அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அருமையான தேவப்பிள்ளையே, அந்த இடத்துல 5 வருஷம் அந்த வீட்டு வேலை, அவங்க மரவாடியில் வேலை செஞ்சு 13 பிள்ளைங்க அவங்க ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. இல்லையா? 1994 ஒரு தமிழ் பிரதர் மூலமாக ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை கர்த்தர் கொடுத்தார். இல்லையா? சோதரம் சோதரம் கர்த்தருடைய மாபெரும் கிருபைக்காக நான் தேவனுடைய நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். தண்டவாளத்தில் அவன் செத்து துண்ட துண்டமாக கிடக்க வேண்டிய எண்ணெய் அல்லையா ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்றது 1994 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 3:10 தான் எனக்கு தெரியும். என்ன அந்த மரணத்திலிருந்து என்னை பின்னாடி இழுத்தது அது இயேசுவுடைய அற்புதத்தின் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நிலையில நாம் மரணப்பட்டு நாம் மரித்து மண்மறைந்து போக வேண்டவராக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை நம்மை வைத்திருக்கிறதுனால, நம்மை கொண்டு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறதுனால இன்னைக்கு உயிரோடு நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கடந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா, சோதரம். இறந்து போனவங்களெல்லாம் நம்மளை விட அவங்க பாவமா, அவங்களை விட நம்ம பெரிய ஆளா இருந்ததுனால அல்ல,
சோதரம் அவங்க இறந்து போனது அவை சோதரம் ஆண்டவர் அவங்களுடைய நாட்கள் முடிந்து விட்டது. ஆனால் நம்மை குறித்து கருத்த நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம உயிரோடு வைத்திருக்கிறோம். நம்மள எத்தனையோ பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் தற்கொலை செய்ய போனேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போக வேண்டிய சூழ்நிலையில நான் போனேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், நான் தண்ணியில் விழுந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். எதற்காக விடுதலை கொடுத்தார்? கர்த்தருக்கு என்று நாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உயிரோடு நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான பாடல்களை முன்னாடி நீங்க பாடும் பொழுது உண்மையாகவே மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக காணப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் இந்த இடத்துல. அல்லேலூயா. வேற இடத்துல ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சான்ஸ் கூட விசுவாசி கொடுக்க மாட்டாங்க. தொடக்கத்திலிருந்து ஜெபிச்சு தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் அவங்களே தான் பாஸ்டரே தான் எல்லாம் செய்வாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க 2-3 பேர் இந்த ஊழியத்துல நீங்க பங்கு பெற்றீங்க. அதுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை நான் அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல என்னை ரட்சித்தார், மரணத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த நேரத்திலிருந்து என்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்களை போய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே இடத்துல கேரளாவிலேயே ஆண்டவர் எனக்கு ஏற்றதான ஒரு துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆமென். அந்த விவாகம் முடிந்து அந்த பரிசுத்த விவாகம் முடிந்த 3வது நாளிலே ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று அழைத்தார். அல்லேலூயா. தண்ணி என்று சொல்லிட்டு வாங்கி குடிக்க தெரியாதிருந்த எண்ணெய், மலையாளத்துல தண்ணி என்று சொல்லி வாங்கி குடிக்க தெரியாதிருந்த எண்ணெய் இந்த மலையாள பைபிளை வாசித்து மலையாள சபையிலேயே பாஷாகும்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். கர்த்தருக்கு பாஷை ஒரு விஷயம் கிடையாது, படிப்பு ஒரு விஷயம் கிடையாது. கர்த்தருக்கு என்று நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் சித்தத்தின்படி நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. மலையாளம் வாசிக்க, மலையாளம் பிரசங்கம் பண்ண நாம செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த ஐயாலாம் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தைகளை மலையாள வசனம் மலையாளத்தில் அந்த வார்த்தை நம்ம தமிழ் மாதிரி கிடையாது. நம்ம எல்லா எத்தனை காய் இருக்கோ அதுக்கான ஒரே ஒரு கா தான் நம்ம சொல்லுவோம். எத்தனை லா இருந்தாலும் ஒரு லா தான் நம்ம பேசுவோம். ஆனா அவங்க எழுதும் பொழுதும் அவங்க பேசும் பொழுதும் அந்த கரெக்டா 4 லா இருந்துச்சுன்னா 3 லா இருந்துச்சுன்னா அது அப்படியே அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அதை உச்சரிப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால சோத்திரம் என்னையும் அந்த இடத்துல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். என் மனைவி, அருமையான மனைவியை கர்த்தர் கொடுத்தார். 4 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மூத்த மகள் ஃபாண்டியர் லைஃப் லைன்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிஎஸ்சி நர்ஸாக. 2வது பாப்பா அவங்க பிசியோதெரப்பி 3வது வருஷம் படிக்கிறாங்க. 3வது பசங்க 2 பேர் ரெட்ட பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் பிலிப்பு திமோத்தி. அவங்க இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்க. பரீட்சை நடக்குது. தயவாக எனக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வசனம் சாட்சி சொல்லிக்கொண்டு போனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு பேச இயலாது. அதனால என்னுடைய வார்த்தைகள், இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒரு பாவியான மனிதனாக இருந்தேன், என்னை ரட்சித்தார் என்று எனக்காக பிதாவின் இடத்தில் வலது பரிசத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் என்னை சேர்க்க அவர் மறுபடியும் வருகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மிகவும் அருமையான வசனத்தை நாம் வாசித்தோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமிழ் பைபிள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? வேற இருக்கா? தெய்வத்தின் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10வது மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை தான் நாம் வாசித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பின்பு இயேசு 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா. அவளுடைய தேவை என்ன? நீங்களும் சொல்லணும், நான் மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், நீங்களும் சொல்லணும். அவருடைய தேவை என்ன? அவருடைய மகளுக்கு சோதரம், சுகம் கிடைக்கணும். நோயிலிருந்துள்ள சுகம் இல்ல, பிசாசினுடைய கட்டில் இருந்துள்ள விடுதலை. அல்லேலூயா. நிறைய இடத்துல ஒரு தாய், அந்த இடத்துல ஒரு தகப்பனை நமக்கு பார்க்க முடியல, ஒரு தாயும் ஒரு மகளும். அந்த மகள் ஒரே ஒரு மகள், வேற ஆம்பளை பசங்க இல்லை. இந்த அம்மா இந்த பொண்ணை பிறந்ததுலேருந்து கண்ணும் காதுமா வளர்த்தி அந்த பொண்ணை படிக்க வச்சு, அந்த பொண்ணுக்காக அவங்க ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி வளர்த்தி கொண்டு வராங்க. இப்போ நல்ல சிறு வயசு பொண்ணு, அவங்க நினைச்சதெல்லாம் சொப்பனம், நிறைய சொப்பனங்கள் அந்த பிள்ளையை குறித்து. ஆனால் அவங்க நினைச்சதை விட இப்போ என்ன செய்யணும்? பிசாசினால் அவள் பிடிபட்டாள். பிசாசினால் பிடிபட்டதுனால அவளுடைய உள்ளம் உடைந்தது. ஒரு தாய் தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு அல்லேலூயா சோதரர், ஒரு வாலிப பெண்ணு அவள் பிசாசினால் பிடிக்கப்பட்டால் அவளுடைய வலி எவ்வளவாக இருக்கும்? தெய்வ பிள்ளைகளே சோதரம், அவள் எங்கெல்லாம் போயிருப்பாள், யார்கிட்டெல்லாம் கொண்டு போய் காண்பித்திருப்பாள். ஆனால் ஒரு இடத்துல அவளுக்கு என்ன செய்யல? விடுதலை தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கல. இயேசுவினிடத்திற்கு போனால் பிசாசில் பிடிபட்ட உன்னுடைய மகளை விடுவிக்க ஒருவரால் தான் கூடும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்ன சாட்சியை அவள் கேட்டாள். அல்லேலூயா. சோதரா, பிசாசிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்க வல்லமையில் ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுடைய கட்டுகளை அவிழ்க்க தேவன் நமக்கு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது எந்த நல்ல பொல்லாத பிசாசாக இருந்தாலும் அது தேவ பிள்ளைகளிடத்தில் அணுகாதபடி, உலக மனிதனை விட்டு அவனை புறம்பே தள்ளும்படி அது வல்லமை உள்ள நாமமாக இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் என்று சொன்னார், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னார், இயேசுவினுடைய வசனம் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நாம் வாயில் உருவிடும் பொழுது பிசாசானவன் ஓடி போய் விடுவான். ஒரு தாயினுடைய கண்ணீரை பாருங்கள், மிகவும் அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு அந்த குழந்தைய கூட என்ன செய்ய முடியல, அந்த தாயால இயேசுவின் இடத்தில் கொண்டு வர முடியல. நம்ம சில இடத்துல பார்க்கிறோம், தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய, இந்த பிசாசு அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ற அந்த பிசாசின் தொந்தரவுனால அந்த மகனை பிடிச்சு கொண்டாந்து எங்க வர்றாரு? இயேசுவின் இடத்தில் வருகிறார். நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த தாய்க்கு தன்னுடைய இந்த அல்லேலூயா வாலிப பெண் பிள்ளையை ஆண்டவரிடத்துல கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அவளுடைய அந்த பிசாசின் கொடுமையினால் என்ன செய்ய முடியல? சோதரம் கொண்டு வர முடியல அவளால. அதனால் அந்த வீட்டிலேயே போட்டு அவளை பூட்டி போட்டு அவள் விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறார். சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சோத்திரம். இந்த ஜெப கூட்டத்தில் இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல நிறைய பேர் இந்த கலந்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன நோக்கத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் தேவைகளை அறிகிற கர்த்தராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் பாரம் என்ன, உங்கள் இருதயத்தினுடைய தேவை என்ன, உங்க இருதயத்தினுடைய கலக்கம் என்ன, இருதயத்தை நன்றாய் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் இந்த மாலை வேளையில அல்லேலூயா நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவைகளின் படி உன்னை ஆசீர்வதித்து அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும். இன்றைக்கு ஜெபத்துக்கு போனா பாஸ்டர் என்ன நினைப்பாரு அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா ஒன்னும் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஐயோ இன்னைக்கு ஜெப கூட்டம் இருக்கு, ஏன் பக்கத்துல கேட்பாங்களே, என்ன விசுவாசியா இருந்துட்டு ஜெபத்துக்கு போலேன்னு கேட்பாங்கிறதுக்காக வரக்கூடாது. நான் கர்த்தரிடத்திலிருந்து சிலதை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் தேவனின் இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர் என் துன்பத்தில், என் நோயில், என்னுடைய தேவைகளை சந்தித்து விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி
விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. தேவையோடு வந்திருக்கிற அந்த ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்தோத்திரம். அம்மா, உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா, நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யல? அவர் சொல்லக்கூட நம்ம ஆண்டவரா இயேசு அப்படிப்பட்டவரா? நம்மளை கேட்காமலேயே நம்மளுடைய இதயத்தின் தேவைகளை அறிந்தவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற கருத்து. ஸ்தோத்திரம். காக்கைக்கும் காக்க குஞ்சுங்களுக்கும் അതതിന്റെ ആഹാരം കൊടുക്കുന്ന ദൈവം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ബാലസിംഹത്തിനും സിംഹത്തിനും ആഹാരം കൊടുക്കുന്ന ദൈവം. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ചോദിക്കാതെ കരയുന്ന കാക്ക കുഞ്ഞുങ്ങൾക്ക് ആഹാരം കൊടുക്കുന്ന ദൈവം. அப்படி என்றால் நான் கேட்கிற இடத்துல நாம் செபிக்கிற நம்மிடத்திற்கு எவ்வளவு அவர் நம்மளை அன்பு கூர்ந்து நமக்கு பதில் கொடுப்பார். இங்க பாருங்க, இந்த தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக கனானிய ஸ்திரீ, அவ பேரு ஒன்றும் சொல்லல, அவளுக்கு அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. கனானிய ஸ்திரீ அந்த ஊரு பேரை சேர்த்து கூப்பிடுறாங்க. அவ வந்து வேண்ட இடத்துல வேண்டிக்கிறான், என் பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுறான், ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு. ஆண்டவர் என்ன பதில் சொல்றார்? வாசிங்க அதை, அடுத்த வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக 23வது வசனம் தான் வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை சொல்லவில்லை. கண்டோ, பாத்தீங்களா? அவருக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இல்லையா? என்ன ஆண்டவரே, சோதரம். சில நேரத்துக்கு நாம் ஜெபிப்போம், 3 நாள் உபவாசம் போடுவோம், 7 நாள் உபவாசம் போடுவோம், 21 நாள் உபவாசம் போடுவோம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஹலோ, ஒரு வேலை சோதரம் எப்போதும் கிடையாது. சில நேரங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறதில்லை? ஒரு வார்த்தையுமே பேசுவதில்லை. சோதரம் என்ன காரணம்? ஏன் ஆண்டவர்? அப்பதான் நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்களா? உங்க ஊழியத்தை நான் இவ்வளவு நேசித்தனே, நான் பைபிள் வாசிக்கிறேனே, நான் சர்ச்சுக்கு போறேனே, நான் காணிக்க கொடுக்கிறேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல? இந்த நேரத்துல தான் நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். பதில் நம்ம எதிர்பார்க்கிற டைம்ல பதில் கிடைக்கலன்னா, அல்லேலூயா, சோதரம். பதில் எதிர்பார்க்கிற அந்த டைம்ல பதில் கிடைக்கலன்னா நம்ம விசுவாசமெல்லாம் அப்படியே போடும். சோதரம். அப்படி என்ன செய்யக்கூடாது? சில வேளையில நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார்? மௌனமாக இருப்பார். சோதரம். சோதரம். அல்லேலூயா. மௌனமாக இருந்தால் அதனுடைய காரணம் என்ன? நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நம்மளுடைய தேவையான அந்த நேரத்தில் அவர் ஒருவேளை பேசாம இருந்தால் அதனுடைய பதில், அதனுடைய அர்த்தம் என்ன? சோதரம். கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நீ வந்திருந்தா என்ன செய்யாது? சோதரம். அவர் மௌனமா இருக்கிற நேரத்தில் நீங்க போயிருக்கீங்க, கிடைக்காது. ஆனா இந்த ஸ்திரீ, கனானிய ஸ்திரீ அப்படி வரல. கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போயிடலாம் நினைச்சு வரல. என் பிள்ளைக்கு ஒரு சுகம் தேவை, ஒரு விடுதலை தேவை, அது இந்த ஆண்டவராக இயேசுவால கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்துல தான் வந்திருக்கிறார். என்ன விசுவாசத்துல வந்திருக்கிறார்? கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில வரல, இதை வாங்கிக்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அவருடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்வதற்காக, டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல? ஒரு பதிலும் சொல்லல. சோத்ரா. சோத்ரா. அருமையான தேவப்பிள்ளையே, நாம் ஜெபிக்கிற பல விஷயங்களில் அவர் மௌனமாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தை என்ன செய்ய வேண்டாம்? நிறுத்த வேண்டாம். உங்களோட விசுவாசத்தை நீங்க குறைக்க வேண்டாம். நீங்க ஆண்டவர்ல ஆமென் சோதர நம்பிக்கை குறைவு வைக்க வேண்டாம். நீங்க காத்திருங்க, நீங்க ஜெபிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலை தருகிற வரையிலும், அவர் பேசுகிற வரையிலும், அவர் நம்மளோடு ஆமென் எழுந்து நமக்கு விடுதலை தருகிற வரையிலும் அவரை நாம் பின்பற்ற கட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விண்ணப்ப ஜெபம் வைக்கிறோமா? அந்த விண்ணப்ப ஜெபத்தை 3 நாள் ஜெபிச்சுட்டு கிடைக்கலையா, அதனால விட்டுறக்கூடாது. சோதரம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை நாம் எழுதி வச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரையில் நாம் என்ன செய்யணும்? நாம் மன்றாடணும். சோதரா, சோதரா, சோதரா. இந்த ஸ்திரீயை பாருங்க, ஒரு வார்த்தை பேசாம இருந்தார் ஆண்டவர். வாசிக்கமா? அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. பாருங்க, அப்ப என்ன செய்யறா? அவர் ஒரு பதிலும் சொல்லல.
பதில் சொல்லாம இருந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஆசையாக இருக்காங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம கேட்கிறோம், அவர் ஒண்ணுமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி, நம்மளை அவருக்கு பிடிக்கல, அடுத்த இடத்துக்கு போயிடுவோம், நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இடத்தை காலி பண்ணிடுவோம். பேசலாம். சோதரம் பாஸ்டர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்ன, அந்த காரியத்துக்கு பதிலே வரல அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதிக நாள் எதிர்பார்க்க மாட்டோம், நம்ம விட்டுருவோம் நம்ம வழி. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்யல, பதில் கிடைக்காம இருந்தும் அவன் போகல. என்ன செய்கிறா? சீசர்கள் சொல்றாங்க, இவன் ரொம்ப நேரமா நம்மள என்ன செய்யறா? பின்தொடர்ந்து வர்றா. நீங்க என்ன செய்ய ஆண்டவரே? இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவரை அனுப்புங்க. இந்த ஸ்திரீ ரொம்ப நேரமா நம்ம பின்னாடியே அழுதுகிட்டு வரா, அவ வேண்டிக்கிறா. அவளுடைய விஷயத்துக்கு பதில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லி அவளை என்ன செய்யுங்க? அனுப்பிடுங்க. சோதரம். சாதாரண சீசர் இடத்துல, ஆண்டவர் இடத்துல யாராவது வந்தா சீசர்கள் என்ன செய்வாங்க? தடை செய்வாங்க, விட மாட்டாங்க. ஆனா இங்க சீசர்கள் என்ன செய்யறாங்க? பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறேன், பரிந்து பேசுகிறேன் அவளுக்காக. சோதரம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருமா? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்றார். சோதரம். சீசர்கள் சொன்னாங்கல்ல, இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்யணும்? அவ அழுதுகிட்டு வரா, அவளுக்கு ஏதாவது சுகத்தை கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீ கிட்ட தான் பேசணும். ஆனா இப்ப என்ன செய்கிறார்? சீசர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த பாருங்கய்யா, அவன் சொல்ற, நான் வந்தது இந்த ஜாதிய கானானிய ஸ்திரீக்காக வரல, நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? இஸ்ரவேல், காணாத போன இஸ்ரவேல் ஜனத்துக்காக நான் வந்திருக்கிறேன். அதனால அவளுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? பதில் கிடையாது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? சோதரம். அதனுடைய அர்த்தம் என்ன? இவளுக்கு பதில் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உனக்கு நான் சுகம் கொடுக்கறதுக்காக வரல, உனக்கு உன்னுடைய மகளை சுகப்படுத்துறதுக்காக நான் வரல, நான் வந்தது யாருக்காக? காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்துக்காக வந்திருக்கிறேன். அதனால நீ என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போகலாம். சொல்கிறோம். நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? ஓடி போயிருப்போம். ஆனா அவன் என்ன செய்யல? என்ன செஞ்சாவ? அடுத்த வாசிங்க. அவள் வந்து இப்ப எங்க வந்துட்டு இருக்கா? முன்னாடி ஆண்டவர் போறாரு, அதுக்கு பின்னாடி சீசர்கள் போறாங்க, அதுக்கு பின்னாடி தான் இந்த கானானிய ஸ்திரீ அழுதுகிட்டு வரா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் வந்து எங்க வந்து? சோதரம். ஆண்டவருக்கு முன்னாடி சீசர்களை தாண்டி ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் நடந்துட்டே போறாரு, நின்னுங்க பேசல. ஆண்டவருக்கு முன்னாடி ஓடி போய் என்ன செய்யறா? வாசிமா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. சோதரம், சோதரம். பின்னாடி இருந்தவள், உனக்கு பதில் கிடையாது, உனக்கு இப்போ விடுதலை கிடையாது, நீ போ என்று சொல்லி அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும் பொழுதும் அவள் என்ன செய்யல? அவள் திரும்பி போகவில்லை. அவர் இயேசுவின் முன்னாடி வந்து அவள் என்ன செய்கிறார்? பணிந்து கொள்கிறார். பணிந்து கொள்கிறார். என்ன செய்கிறார்? அவள் காலில் அவன் முகம் கொப்புற காலில் விழுந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்ற, ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்தால் ஒழிய நான் போக மாட்டேன், என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காவிட்டால் நான் போக மாட்டேன், நீ விடுதலை ஆமென் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைக்கு நீ கொடுத்தே ஆமென் தீர வேண்டும் என்று சொல்லி நீ என்னை கொஞ்ச சௌக்கியமாக்கியே മതിയാകൂ. എന്നെ കുഞ്ഞിനെ സൗഖ്യമാക്കാതെ ഒരു സ്റ്റെപ്പ് പോലും ഞാൻ മുമ്പോട്ട് വയ്ക്കത്തില്ലെന്നും പറഞ്ഞ്, നിന്നെ വയ്ക്കാൻ വിടുകയില്ലെന്നും പറഞ്ഞ് യാബോക്ക് കടവിൽ യാക്കോബ് ആമേ സ്വന്തം മല്ല് പിടിച്ചതുപോലെ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ அந்த யாக்கோபு கடவிலே ஆமென் யாக்கோபு தேவனிடத்திலே ஆமென் பிடித்துக்கொண்டதை போல அவள் பிடித்துக்கொண்டிருக்கிறாள். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க முடியுமா? சோத்ரம் 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 அல்லேலூயா. பதில் கிடைக்கிறவர்கள் அவர் என்ன செய்யணும்? பதில் கிடைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளை அவரை காலை கட்டி பிடிச்சபடியே பிடிச்சுக்கணும், விடக்கூடாது. சோத்ரம் அல்லேலூயா அல்லேலூயா. விடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஜெபிக்காததனுடைய காரணம் என்ன தெரியுமா? சோத்ரம் நமக்கு அவ்வளவு ஜெபிக்கிற விஷயத்துல நமக்கு அவ்வளவு தேவை இல்லை, ആവശ്യബോധം ഇല്ല. എന്നാ തമിഴിൽ சொல்றது? സോദരം നമുക്ക് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന പല പ്രാർത്ഥനയ്ക്ക് എന്തില്ല? ലക്ഷ്യബോധമില്ല, ആവശ്യബോധമില്ല, ഒരു നോക്കമില്ലാത്ത ജപം. ഹല്ലേലൂയ.
சோதரன் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் வருகிற நாட்கள்ல நோக்கத்தோடு ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த தேசத்துல எத்தனை குடும்பம் இந்த 2022 ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி எழுதி வச்சு நீங்க அவர் கால்களை விடாமல் கட்டி பிடித்து ஜெபியுங்கள். அந்த நோக்கத்தின்படி நீங்கள் ஜெபித்தால் ஒரு வருடத்திற்குரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய ஆமென் அந்த பிள்ளைகளுடைய தேவைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு நோக்கத்தோடு ஆமென் அந்த ஒரு ஆத்ம பாரத்தோடு உள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டாம். காலை பிடிச்சு கட்டி பிடிச்சு கிடக்கிற அவள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் அவளை நோக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறது நல்லதல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே இவ்வளவு இருதயத்தை கடினமா வச்சிருக்கிறீங்களே? ஏன்? அவருடைய விசுவாசத்தை ஆண்டவரே செய்தார், சோதிக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். காலை கட்டி பிடிச்சி நீங்க விடுதலை கொடுத்தால் ஒழிய எனக்கு வேற வழி இல்லை அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீ நாய்க்குட்டி. இந்த சுகம் அல்லது இந்த சௌக்கியம் இந்த விடுதலை அவன் சொல்றது இது யாருக்குள்ளது? இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளது. அதான் எக்ஸாம்பிளா சொல்றாரு. பிள்ளைக்கு சுட்டு வச்ச அந்த ரொட்டியை நாய்க்கு கொடுப்போமா? நம்ம சோதரம் கொடுக்க மாட்டோம். வேஸ்ட் ஏதாவது இருந்தாதான் கொடுப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க. சோதரம், நீ நாய்க்குட்டி. இது இந்த சுகம் சௌக்கியம் அது என்ன? அது அப்பம். அது உனக்கு கொடுக்க முடியாது. நீ நாய்க்குட்டி, எழுந்திருச்சு போ அப்படின்னு ஆண்டவர் இருதய கடினத்தோடு சொல்லுகிறார். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் அவளை இருதய கட்டி உள்ளவர் கிடையாது. அவ்வளவு அம்மே சோதரம் அல்லேலூயா மனக்கட்டி உள்ளவர் கிடையாது நம்ம ஆண்டவர். அவர் மனதுருகிற கர்த்தர். ஆனா அவருடைய விசுவாசத்தை டெஸ்ட் செய்கிறார். நம்ம என்ன சொல்லுமா? நாய்க்குட்டின்னு சொல்லாமலேயே நம்ம என்ன சொல்லிட்டு தெரியும்? ஏன் பாஸ்டர் என்ன அப்படி பேசிவிட்டாரு இப்படி பேசிவிட்டாருன்னு ஓடி போயிடும். நாய்க்குட்டின்னு சொன்னா கூட அப்புறம் என்ன இருக்கும்? இல்லையா சோதரன், வார்த்தைகள் எவ்வளவோ கவனமா தான் பேசி நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ என்ன சொல்ல தெரியுமா? அவ சொன்ன பதில் வாசிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே. என்ன மெய்தான்? நீங்க நாய்க்குட்டின்னு சொன்னீங்களே, அது மெய்தான் ஆண்டவரே. நான் யார் தான்? நான் பிள்ளை கிடையாது, நான் நாய்க்குட்டி தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க அவளுடைய நோக்கம் என்ன? அவளை இகழ்ந்து பேசுறதோ ஆமே சோதரம் அவளை புகழ்ந்து பேசுறதோ இங்க விஷயம் கிடையாது. அவளுடைய விஷயம் என்ன? அவளுடைய வாலிப பெண்ணு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். அதுதான் அவளுடைய தாயினுடைய எண்ணம். சொல்லுகிறேன், ஆண்டவரே நீங்க சொன்னது மெய்தான் ஆண்டவரே. நான் யார்? நான் நாய்க்குட்டி தான் சோதரம். ஆனா ஆண்டவரே இந்த நாய்க்குட்டிக்கு என்ன இருக்கு சொல்லுமா? ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அல்லேலூயா சோதரம் சோதரம். கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை அவள் பிடித்துக் கொண்டாள். கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை அவள் பிடித்துக் கொண்டாள். அது பிடித்துக்கொண்டு அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீங்க சொன்னது மெய்தான், நான் நாய்க்குட்டி தான். ஆனால் எஜமான்களின் மேசைகளிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகள், அந்த வேஸ்ட் இருக்கு, அந்த வேஸ்டுக்கு எனக்கு அதிலே உரிமை இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவனிடத்தில் சில அவகாசங்கள் இருக்கிறது. தேவனிடத்தில் நமக்கு சில வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியத்திலே நாம் அல்லேலூயா சொல்றோம் உண்மை உள்ளவராக அல்லாவிட்டால் விஷயத்தை குறித்து சொல்ல போத்தியம் நமக்கு உണ്ടെങ്കിൽ அந்த சொல்றோம் உறுதி நமக்கு இருக்குமானால் இது எனக்காக உள்ளது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உள்ளது, இந்த விடுதலை என் குடும்பத்துக்கு உரியது, இந்த சுகம் அது எனக்குரியது, இந்த விடுதலை என்னுடைய சபைக்குரியது என்கிற அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நாம் பெற்றுக் கொள்வோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருடைய நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய அவகாசம், என்னுடைய உரிமை என்ன அப்படிங்கிறது யாருமே என்ன செய்யறது இல்லை, புரிந்து கொள்வதில்லை. நம்மளுடைய உரிமை இருக்குது தேவ பிள்ளைய. தேவ சமூகத்துல தாய் தகப்பன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அப்படிங்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனிடத்துல என்ன இருக்கு? ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளே சோதரம், நீங்க என்ன அழுதாதான் பிள்ளைக்கு என்ன செய்யும்? பாப்பா இருக்க அழுதாதான் என்ன செய்ய கிடைக்கும்? அதுக்கு அழுதாதான் என்ன கிடைக்கும்?
பால் கிடைக்கும். சோதரம் அல்லேலூயா. நம்ம உரிமைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தில் இந்த சபைக்கு ஒரு உரிமை கருத்து கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அச்சாரத்தில் சில உரிமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உரிமைகள் என்ன? இந்த நாட்களில் கேளுங்கள். நம் குடும்பத்துக்கு தேவையான பண தேவைகள், நம்முடைய சரீரத்துக்கு வேண்டதான ஆரோக்கியம், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில தேவையான சமாதானம், அல்லேலூயா, சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இதெல்லாம் நமக்கு கர்த்தர் நமக்கு உரிமையாக தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உரிமையை குறித்து நல்ல திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். நல்ல ஒரு எண்ணம் நமக்கு, நல்ல ஒரு சிந்தை இருக்க வேண்டும். அவள் சொல்லுகிறார், நான் நாய்க்குட்டி தான், ஆனா நாய்க்குட்டிக்கு ஒரு உரிமை இருக்கு. என்ன? சோத்திரம், பிரெட் வேண்டாம், அந்த அப்பம் வேண்டாம், ஆனா அதுல வேஸ்ட், அந்த வேஸ்ட் எனக்கு வேணும். ஏன்னா அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நம்ம வாசிச்ச வசனம், ஆமென், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. அப்ப இதுவரையிலும் அவர் என்ன பேசாம இருந்தாரு? அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசு அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்பா இப்ப சொல்ற ஆண்டவர், அவன் சொல்றான், இவ்வளவு நேரமா உனக்கு விசுவாசம் இருக்கா? நீ போவியா இல்ல கிடைச்சா கிடைக்குமா நினைச்சு வந்தியான்னு நான் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ போகாததுனால நான் சொன்ன வார்த்தைகளையே பிடித்து, அந்த வார்த்தையை நீ பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி அவன் சொல்ற நீ என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த காரியத்தை கேட்டதுனால உன்னுடைய விசுவாசம் பெரிது. சோதரம், ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் பெரிது. அடுத்தது, நீ விரும்புகிறபடியே. சோதரம், அந்த குழந்தையை நீ வளர்த்தி, அவன் ஹல்லேலூயா, பாலூட்டி வளர்த்தி நீ அதை அவன் சோதரம் ஆளாக்கும் பொழுது என்னென்ன சொப்பனம் நீ கண்டாயோ, அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையை ஏதெல்லாம் நிலையில ஆக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயோ, உன் விருப்பத்தின்படி நடக்க கடவுள். ஹல்லேலூயா. இந்த ஜெப கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட தேவ ஆவியிலே நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, கடந்த நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய விருப்பம் நடந்து கொண்டிருந்தால், அவன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இனியும் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசினுடைய விருப்பம் அல்ல, என் தேவன் சொல்லுகிற தேவனுடைய சித்தம் நிறைவேற போகிறது. அந்த குழந்தையை அவன் கொலை செய்து, அந்த குழந்தையை அழித்து, அந்த பிசாசு அவன் குழி போட்டு மூடும்படியாய் திட்டமைத்திருந்தார். ஆனால் ஜெபிக்கிற ஒரு தாயார், விசுவாசம் உள்ள ஒரு தாயார், அந்த மகளை தேவனிடத்திலிருந்து ஜெபித்ததை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் பெரியது. இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? தேவ சமூகத்தில் உபவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்து பார். நீ விசுவாசத்தில் இருக்கிறாயா? நீ விசுவாசத்துக்காக போராடுகிறாயா? நீ விசுவாசத்துக்காக தியாகம் செய்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களில் அவன் கானானிய ஸ்திரியை பார்த்து, கடந்த நாட்களில் பிசாசனுடைய சித்தம் உன் மகளுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால், இன்றைக்கு அந்த பிசாசனுடைய சித்தம் அல்ல, என் சித்தம், உன் விருப்பம் அந்த வீட்டில் நடக்க கடவுள். உன்னுடைய வீட்டில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறட்டும், உன் குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். பிசாசனுடைய விருப்பம் அல்ல, பிசாசுடைய இச்சைகள் அல்ல, ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய அந்த தரிசனம் நிறைவேறட்டும். உன் கணவரை நீ விட்டு கொடுக்காது, உன் பிள்ளையை நீ விட்டு கொடுக்காது, உன் வீட்டாரை நீ விட்டு கொடுக்காது. ஓ ரிகமான ரிவலவா கர்த்தாவா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க, எல்லாம் நீயும் இந்த குடும்பம் ரட்சகராவிக்கும் அந்த வசனம் வரையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் அவன் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உன் வீட்டாரை நீ விட்டு கொடுக்காது, உன் கணவனை நீ விட்டு கொடுக்காது, உன் பிள்ளையை பிசாசுக்கு விட்டு கொடுக்காது, இந்த தேசத்தை பிசாசுக்கு விட்டு கொடுக்காது. உன்னுடைய விருப்பத்தின்படி நீ ஜெபிக்கிற, உன்னுடைய ஜெபத்தின்படி, உன்னுடைய டைரியில நீ எழுதி வச்சிருக்கிற அந்த சித்தத்தின்படி நடக்க என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ரிகமான ரிகதல சிவலவல ஹல்லேலூயா. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, உன் விருப்பம் போல் நடக்க கடவுள்.
அந்த நிமிஷத்துல மகளுக்கு சுகமானது. இன்னைக்கு விசுவாசத்தோடு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ வீட்டுக்கு போகும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தின்படி அந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறார். கடந்த நாட்களில் எந்தெந்த காரியத்தில் நீ துன்பப்பட்டாயோ வேதனைப்பட்டாயோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.